35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது. பொன்மணி வெட் கிரைண்டர், இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. பாரத் டாக்ஸி திட்டம் டெல்லியில் சோதனை ஓட்டம் வெற்றியடைந்ததால் நாடு முழுவதும் இன்று முதல் அறிமுகம் செய்யப்படுகிறது. ஊபர், ஓலா, ராபிடோ போன்ற சேவை நிறுவனங்களின் செயலிகளில் உள்ள அனைத்து அம்சங்களும் பாரத் டாக்ஸி செயலியில் இடம்பெற்றுள்ளன. ஆனால் இதில் முக்கியமாக கமிஷன் வசூலிக்கப்படாது. இதனால் பயணிகள் செலுத்தும் முழு தொகையும் ஓட்டுநருக்கே கிடைத்துவிடும். இது குறித்தான சிறப்பம்சங்களை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாமரைக்கனி. ஓவர் டு யூ, தாமரைக்கனி. தனியார் டாக்ஸி நிறுவனங்களான ஓலா, ஊபர், ராபிடோக்கு இணையாக மத்திய அரசு ஒரு புதிய டாக்ஸி செயலியை அறிமுகம் செய்திருக்கிறது. அந்த செயலியின் பேர் தான் பாரத் டாக்ஸி. இந்த பாரத் டாக்ஸி ஏற்கனவே சில மாநிலங்களில் அறிமுகம் செய்யப்பட்டு சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த சோதனை ஓட்டத்தில் அதிகமான வரவேற்பு கிடைத்த அடிப்படையில் இதை நாடு முழுவதும் செயல்படுத்துவது விதமாக இன்றைய தினம் இந்த பாரத் டாக்ஸி அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. நாடு முழுவதும் மக்கள் ஒரு இடத்திலிருந்து எளிமையான இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு இந்த ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற செயலிகளில் பைக், கார், ஆட்டோ என்ற 3 வகைகளில் ராபிடோ புக் செய்து மக்கள் பயணம் செய்து வருகிறார்கள். எனவே நாளுக்கு நாள் இந்த பயணம் செய்வர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வரும் விதமாக ஒரு தனியார் செயலிக்கு இணையாக மத்திய அரசு ஒரு புதிய செயலியை கொண்டு வர வேண்டும். இதன் மூலமாக மக்களும் அந்த ஓட்டுநர்களும் பயன்படுத்த வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மத்திய அரசு இந்த பாரத் டாக்ஸியை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சாலுமே நாடு முழுவதும் இதை கொண்டு போகணும், மக்கள் எளிமையான முறையில் இந்த டாக்ஸியில் பயன்பெறணும் வகையில் தான் இன்று இது நாடு முழுவதும் அறிமுகம் செய்திருக்கிறது. முதற்கட்டமாக டெல்லியில் இது இன்றைக்கு தொடங்குகிறது. குறிப்பாக தனியார் டாக்ஸிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு கமிஷன் என்பது பிடிக்கப்படும். இப்போ நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போய் செல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு கணிசமான தொகை வரும்பொழுது அது ஓட்டுநருக்கு ஒரு தொகையும் அந்த செயலி நிறுவனத்துக்கு ஒரு தொகையும் என இரண்டாக பிரிக்கப்படும். ஆனால் இந்த பாரத் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் முழு தொகையுமே ஓட்டுநருக்கு வருவதால் ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநர்களுக்கு முழு சம்பளம் என்பது கிடைக்கும். அவர்களுக்கும் அது மூலமாக பயன்பெறும் வகையில் தான் இந்த பாரத் டாக்ஸி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் ஓரிரு நாட்களில் இது நாடு முழுவதும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு ஒரு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கும் விதமாக தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்ஸி ஓட்டக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பார்ட் டைமாக கல்லூரி முடிஞ்ச பிறகு பயன்படுத்துவாங்க. அதுபோல் முழு நேரமாக இதை பயன்படுத்தக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, ஓட்டுநர்களும் இருக்காங்க. எனவே இது போன்ற புரோக்கரேஜ் 0% புரோக்கரேஜ் இருக்கும்பொழுது இது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தாமரைக்கனி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது. பொன்மணி வெட் கிரைண்டர், இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.